மும்பையில் உள்ள பாவுகாத மீன் சந்தைக்கு வந்திருக்கிறோம். விதவிதமான மீன்கள் எல்லாம் இங்க கிடைக்கும். இங்க பாருங்க, ஜிங்கா 350 ரூபா கிலோ. வெறும் ரிப்பன் மீனுங்களா மக்களே? வஞ்சர மீனா ஒரு 5 கிலோ இருக்கும். இது 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இது வெளியே வாங்க போனோம்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய் வரைக்கும் வந்துடும். டைமுக்குள்ள நல்ல புள்ள மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, அடி சும்மா இடி மாதிரி இருக்கும். சென்னையில காசிமேட்ல இந்த மார்க்கெட் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இங்க மும்பைல வந்து இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூபர் உலகம். நான் உங்க ராஜசேகர், நம்ம கபில், நம்ம ருத்ராஜ், நாட்டு சக்கரை அலைஸ் நாட்டு சக்கரை ஸ்வீட் நேம். ஃபைவ் கார்டன் வந்து எக்ஸசைஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து இந்த மும்பைல உள்ள பாவுகாத மீன் சந்தைக்கு வந்திருக்கிறோம். விதவிதமான மீன்கள் எல்லாம் இங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சந்தைக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்குதுங்க. இந்த சந்தையில லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த சந்தையை நம்பிதான் இந்த மும்பைல வாழ்வாதாரம் முக்கியமா. ஏன்னா இங்க வந்து இந்த மகாராஷ்டிரனுக்கு வந்து முக்கியமா சாப்பிடுற உணவே வந்து மீன் தான். என்ன தலைவர்? மீன் தான். நம்மளே அந்த மாதிரி மீன் சாப்பிடுறோம். அவங்க எல்லாம் வேற மாதிரி தினைக்கும் மீன் சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க. மீன் பிரியர்கள், பூனை மாதிரி அவங்க. அதனால முக்கியமான ஒரு வியாபாரம் வந்து இந்த சந்தையை நம்பி தான் மும்பையில் இருக்கு. அது மாதிரி இந்த சந்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் போக போக உங்களுக்கு சொல்றேன். நம்ம லக்கு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உள்ள வந்து ஃப்ரெஷ்ஷாவே மீன் பிடிக்கிறாங்க. அந்த மீன் பிடிச்சி அவங்க வீட்டுக்கும் கொண்டு போவாங்க, நம்மளுக்கும் காட்டுவாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷான மீனை மட்டும் பார்க்கறதுல அது அப்படி ஒரு சந்தோஷங்க. நம்ம கண் முன்னாடி பிடிச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு லக்கு. நீங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மீன் வாசம் வந்து ஹெவியா வருது. இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து நெருங்கி காலையிலே ஒரு 7:30 மணிக்கெல்லாம் வந்துடணும். 7:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோமா, இன்னும் நிறைய போட்டு அப்போ தான் காலையிலே போட்டெல்லாம் வருது. இந்த போட்டெல்லாம் இப்போ வந்த போட்டு இருக்குது. எல்லாம் அங்கேயே வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி ஒவ்வொன்றா பக்கெட்டில் அள்ளி இந்த இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய இறால் எல்லாம் இறால் தான். போல் எல்லாம் இறாலாக தான் இருக்கும். நம்ம நண்பர்கள் உள்ளே வந்திருக்காங்க, முன்னாடியே வந்துட்டாங்க. நம்ம வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. அவர் தான் தேடிட்டு இருக்கிறோம். பேர் ரிப்பன் மீனுங்களா மக்கள்? இது வந்து ஏலத்துக்கோசரம் வச்சுருக்காங்க மக்கள். இன்னும் ஏலம் விடலையாது. கனவா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வந்து அள்ளிட்டு இருக்கிறாங்க. போட்டு வந்துருக்கு. ரோல் மாதிரி கேட்ச் போட்டு பிடிக்கிறாங்க மக்கள். அள்ளி கொட்டுறாங்க. இங்கேயும் பாருங்க, ஃபுல்லாக கனவாக தான் இருக்கும். இங்கெல்லாம் சில்லறை வியாபாரம் மாதிரி. சில்லறை வியாபாரம். दो मिनट ताई, आपका नाम क्या है? अनीता। अच्छा, ये कितने का ये मच्छी? 3,500 का है। बाप रे, कितना किलो रहेगा ये? 5 किलो रहेगा। 5 किलो रहेगा। कितना में देगा लास्ट? 3,000 में आएगा। 3,000 में 5 किलो। ये ओरिजिनल सुरमा है? ஒரிஜினல். மக்களே பார்த்தீங்களா, இது வந்து வஞ்சர மீன் வந்து ஒரு 5 கிலோ இருக்கும். அங்கே பாருங்க, இந்த இறால் வந்து ஃபுல்லாக 400 ரூபாய்க்கு வருமா? ஒரு பிளேட் ஃபுல்லாக 400. கிतना கிலோ रहेगा? இது ஒரு 3 கிலோ இறால். இது 400 ரூபாய்க்கு வருமா? இந்த வஞ்சரம் வந்து ஒரு 5 கிலோ இருக்கும், 3000 வருமா? நம்ம பேரம் பேசி வாங்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வீடியோக்கோசரம் பார்த்துட்டு வரோம். 1200 மக்களே. இங்க பாருங்க, ஏலம் விடுறாங்க. மக்களே, நம்ம நண்பரை பார்த்துட்டோம். உங்களை தேடி கண்டுபிடிக்காங்களையும் போதும் ஆச்சு. கொஞ்ச நேரம் ஆளுவெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்துருவீங்களா? நாங்க எல்லாரும் பொண்டாட்டிக்கு பயந்தவனுவ. 10 மணிக்கு முன்னால எங்களுக்கு உள்ள போனா ஒண்ணும் கிடைக்காது. எங்க நண்பர் நாட்டு சக்கரை ஒருத்தர் வந்து காணாம போயிட்டாருங்க. உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. அவர் பேர் நாட்டு சக்கரை. அச்சோ, அவரா? பயங்கரமானவராச்சே. என் பேரு கபிலுங்களா? ஓகே, தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல தான். இது நம்ம பிண்டியா பாய் தான் நமக்காண்டி மீன் வாங்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, மீன் வாங்கியே வச்சாச்சு. நைட்டு ஏலத்துல எடுத்தது.
ஓகே, என்ன ரேட்ல கிடைச்சிருக்கு? இது 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இது வெளியே வாங்க போனோம்னா 3000 4000 ரூபாய் வரைக்கும் வந்துடும். அப்படிங்களா? ஒரு மீனே குறைஞ்சது ரொம்ப விலைக்கு வரும், இன்னைய டயத்துல கிடைக்காது. ஓகே, அப்ப 500 ரூபாய்க்கு ஒரு மீன் கிடைக்குதா? ஆமா, இங்க பாருங்க ஜிங்கா 350 ரூபாய் கிலோ. 350 கிலோவா? அள்ளி காட்டுங்க, என்ன கிள்ளி காட்டுறீங்க? முள்ளு குத்திட்டு இங்க பாருங்க. நான் வரதுக்கு முன்னாடி எல்லாம் ஷாப்பிங் அவங்ககிட்ட ஆல்ரெடி நம்ம சொல்லி வச்சிருந்தோம். நம்ம தலைவர் யூடியூபர் வரைக்கும் லேட் ஆயிட்டு. ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு மன்னிச்சிருக்கணும். பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? இது எவ்வளோ? இது 350 ரூபாய் கிலோ. 350 ரூபா கிலோவா? ஆமா, 2 கிலோ வாங்கிறியா? வேற சுரும் லேட் ஆயிட்டு எல்லாரும் கிளம்புற பதட்டத்துல இருக்கோம். அதிகமா தான் போடுறாரு தலைவர். இப்படி கூட இருந்த நண்பரை விட்டுட்டு வரது நியாயமா? இல்ல நாங்களாம் தெரிஞ்சல விட்டுட்டு வரலாம். அவர் நண்பர் நைட்ல அடி வாங்கி 8:45 கசப்பு சாப்பிட்டு வராரு. இப்படி வேற வீக்கி இருக்கு. நாங்க என்னது தெரியல. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. என் பேரு ருத்ராஜ். நாட்டு சக்கரை. ருத்ராஜா? இவரோட நண்பர் ருத்ராஜ். வீட்டுக்கு வாங்குறாரா கடைக்கு வாங்குறாருன்னு தெரியல. அவரு நம்ம ஜெய்சங்கர் பாய் வரல. ஜெய்சங்கர் பாய் அவருக்கு 2 கிலோ ஜிங்கா வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. ஓகே, இன்னைக்கு வந்து வேற புதுசா எதுவும் மீன் வரல. சின்ன சின்ன மீன் தான் வந்திருக்கு. 2-3 ஐட்டம் தான் வந்திருக்கு. ஜிங்கா நிறைய வந்திருக்கு. ஜிங்கா நல்ல. நான் இப்ப வரவழியில பார்த்த ஜிங்கா, கனவா, அந்த ஏதோ அந்த ரிப்பன் மீன் இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. இங்கேயும் பாருங்க, வாங்க. அதெல்லாம் இருக்கு. சரி, இப்ப என்ன இங்க ஷாப்பிங் முடிச்சாச்சா? இங்க ஷாப்பிங் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ரீட்டைல் கடைக்கு போறோம். ஹோல்சேல் கடையில வாங்கிட்டோம், ரீட்டைல் கடையில வாங்கி போய் அவங்கள வச்சு செய்ய போறோம். அவங்க நம்மள வச்சு செய்ய போறாங்களான்னு தெரியல. வாங்க போவோம். இதுக்கு மாதிரி கம்மியா வாங்கிட்டு போறோம். வீட்டுல இருக்கிறவங்க வச்சு செய்வாங்கன்றாரு. அதான் அவங்க செஞ்சாலும் நம்ம செஞ்சாலும் சரிதான். எங்கன்னா செய்யறதா? உண்மையிலுமே இவர் வந்து வீட்டுல பொண்டாட்டிக்கு பயந்துக்கிறாரா இல்ல பயந்து? அவரு பயந்தா? அடி அடி தானே சூர மீன். சூர மீன் தான். இங்க பேர் குப்பா. குப்பா இதுதான் சூர மீன். ஆமா, இந்த மீன் பாருங்க, ரெட் கலர் பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. மக்களே பாத்தீங்கன்னா அது கோப்ரா மீனா. पूरा 800 का कितना किलो रहेगा? இவங்க அப்பா இங்க பாருங்க. கனவா கனவா கனவா. மார்க்கெட் எத்தனை வருஷமா இருக்கும்? இது இருக்கும் ஒரு 50 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓரமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கட்டினாங்க. பைசாச்சு உடைச்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் கட்டி இருக்காங்க. ஓகே, அடுத்தது அந்த கட்டறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது பெருசா விரிவுபடுத்துறாங்க. புதுசா பாலம் கட்டி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்கலாம் வரும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கடல் ஓரமா வச்சிருந்தாங்க. கப்பல் இங்க இருந்து போட்ல அங்க வந்து மீன் தந்தாங்க. அப்போ வந்து பீச் மாதிரி எல்லாம் இறஞ்சி கிடக்கும். அதே போயிட்டு வருவாங்க. இப்போ வந்து எல்லாம் கட்டி இப்படி விட்டுருக்காங்க. ஏழை ஓடுற இடம் மாட்டேங்குது. ஏழை விடும்போது வாங்கினா கம்மி. இப்போ வாங்கி மீன் விலை 300 400 500 வச்சு விட்டுருவாங்க. ஏலத்துல வாங்கினா கம்மி இல்லையா? என்னாச்சு பாய், என்ன சொல்றான்? ஆனா ஒரு கிலோ 2000 ரூபாய் சொல்றான் மீன். மீன் கிங்ஸ் ப்ரானா? லாப்ஸ்டர் ஒன்னு 1/2 கிலோ இருக்குது. என்ன வீடியோ எதுவும் எடுக்க வேண்டாங்க, என்ன சொல்றோம்? இங்க வந்து வீடியோ எடுத்து அலோட் இல்லை மார்க்கெட்ல. அப்படியா? வீடியோ எடுக்கக்கூடாது. எடுத்தா ஃபைன் அடிப்பாங்க. அது சரியா? மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மும்பைக்கு வந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு மார்க்கெட்டுங்க. நம்ம காசிமேட்டில் வந்து எப்படி இந்த மார்க்கெட் வந்து நம்ம சென்னையில் காசிமேட்டில் இந்த மார்க்கெட் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம இங்கே மும்பையில் வந்து இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸ். டன் கணக்கில் இங்கே வந்து வியாபாரம் நடக்குது. இங்கே பார்த்தீங்களா இறால் இப்போ பாருங்கள், இந்த பக்கம் போட்டெல்லாம் வந்து போட்டில் வந்து இறால் அதிகமாக இன்றைக்கி வந்து இறால் தான் வந்து இறங்கியிருக்கு. இறால் இருக்குது, கனவா இருக்குது, ரிப்பன் மீன் இருக்குது. அதான் அந்த வாழை மீனும்பாங்க இல்லையா, ரிப்பன் மீன் இருக்குது. மீன் சாப்பிட்றீங்களே தாங்க புரியுங்க. மார்க்கெட்டில் வந்து அதை மீனை வாங்குறதுல வந்து இருக்கிற அந்த சுகமே தனி. காலையில் எத்தனை மணிக்கு வரணுங்க? காலையில் 5 மணிக்கு 5-5:30 ஓப்பன் ஆகிடும். 5-5:30 வந்துடணும். அப்போ வந்தமாக்கா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட கணக்கில் ஏலம் விடுவாங்க. 700 500 400. அப்போ அது வந்து 8 கிலோ 9 கிலோ வரும். ஓகே, இப்போ நம்ம எடை போட்டு வாங்குறதால நம்ம ஃபேமிலிக்கு பத்தாது. நம்மளுக்கு ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அதால இது என்ன 2 கிலோ ஊறுகாதா இல்லைன்னா 10 கிலோ 5 கிலோ காட்டுங்க தலைவர். இது வந்து ஊறுகாய் உங்களுக்கு? ஆமா பாய், நான் இது மாதிரி வாங்கினாவே 4 மீன் வாங்குவேன் பாய். இது மாதிரி வாங்கினாவே நான் 4 மீன் வாங்குவேன். இது மாதிரி 4 மீன் வாங்குவோம்.
ஆனா இன்னைக்கு நான் இது வரைக்கும் பார்க்காத அளவுல ஜிங்கா ஜிங்கா ரொம்ப அதிகமா ரொம்ப இருக்கு. அதிகமா வந்திருக்கு. நம்மளுக்கு நல்லாவும் கிடைச்சிருக்கு இல்லையா? டைம் நிறைய வருஷமா வரேன், ஆனா இவ்வளவு அதிகமான ஜிங்கா வந்து இந்த டைம் தான் வந்து. भाई कैसा किलो दादा? हाँ நம்ம எவ்வளவு வாங்கணும்? 1500 रुपया किलो மக்களே. இது வந்து 1500 ரூபா. இங்க பாருங்க, இதோட விலை 600 ரூபா. நம்ம எவ்வளவு வாங்கணும்? 350 ரூபாய்க்கு. இது சைஸ் இந்த சைஸ் தான் வாங்கணுமா? இந்த சைஸ் தான் நம்ம வாங்கிருக்கோம். இது அந்த சைஸ். இது அது வாங்கணும் அந்த சைஸ் இல்ல. பாருங்களேன் தலைவர், அந்த மீன் தான் இங்க இவ்வளவு பெருசு. எவ்வளோ? 1500 ரூபாய் கிலோ. 1500 ரூபா. அல்வா மாதிரி வஞ்சர மீனை வந்து அல்வா மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறாங்க மக்களே. 2500 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. குட்டி 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 குட்டியா இருக்கு பாருங்க. தலைவர் இது என்ன குட்டி? மீன் குட்டி. 15 दिन रहते हैं अंदर। अच्छा आता है ना 15 दिन रहते, बोट के अंदर 15 दिन रहते। இப்போ இந்த போட்டு இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த மளிகை சாமான், காய்கறி அதெல்லாம் நப்பிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் இங்கேருந்து கிளம்புனாங்களா ஒரு 15 நாள் வந்து உள்ளே இருப்பாங்க. அந்த 15 நாள் இருந்து எல்லாம் மீன் எவ்வளோ கிடைக்குதோ அதெல்லாம் கிடைச்சது. அது இங்கேருந்து போவங்களே ஐஸ் எல்லாம் இங்கேயே கொண்டு போயிடுவாங்க. அங்கே உள்ளே எல்லாம் ஐஸ் எல்லாம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு 12லேருந்து ஒரு 15 நாள் வந்து இங்கே இந்த பாவுகதக்காங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டு அப்புறம் இங்கேருந்தெல்லாம் மீன் காலி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 3 நாள் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைகள்லாம் இதே மாதிரி தான் ஓய்வு இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மீன் மார்க்கெட் மட்டும் கிடையாது மக்கள், நிறைய ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் இந்த மீன் சந்தையை நம்பி, இந்த மீனோட வியாபாரத்தை நம்பி ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் அங்கே நடந்துட்டு இருக்குது. வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் கிடச்சிச்சு. எங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் ஏலத்துக்கு ரெடியாக இருக்குது. இங்கெல்லாம் ஏலத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. அதான் தேடிட்டு இருந்துட்டா நண்டு காணாமே அப்படின்ட்டு. பாருங்க நண்டு இருக்குது. நண்டெல்லாம் வந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி உயிரோட மீன் வந்து இங்கே வந்து பிடிச்சிருக்காரு நிறையா. பைசாத்தோடைய பத்தா சக்தி பாருங்க மக்களே. इसका नाम क्या है मच्छी का? சிங்கடா. தேலி. நம்ம ஊர்ல இதுக்கு பேரு தேலி. தேலியா? எங்க ஊர்ல கெளுத்திம்போம். இங்க சிம்பா. சிங்கடா. இங்க பாருங்க மக்களே, இது வந்து பாங்கடாம்பாங்க. நம்ம நல்ல காணாங்கத்தான் அவர் क्या है भाई? वही सेम एक और छोटी। இது ஒரு சில பேர் வீட்டுக்கு கொண்டு போவாங்க, ஒரு சில பேர் வந்து இங்கே அவங்க வித்துருவாங்க. வேலை ஓடிட்டு இருக்கு மக்கள். பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்கிறாங்க. பழைய பிரிட்ஜ் வந்து அப்படிதான் வந்துட்டு இருந்தோம் இல்லையா? கடைசியா மீன் வாங்கியாச்சு. நல்ல பெரிய பெரிய மீன். அப்புறமா சந்திக்கலாம். அவரு இல்ல, முக்கியமான மேட்ரு என்னன்னா, இப்ப அவருக்கு வீட்டுல போய் சீக்கிரம் போகலாம். அவருக்கு ஒரு டைம் வச்சிருக்காங்க. டைமுக்குள்ள நல்ல புள்ள மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வரலன்னு நினைச்சுக்கோங்க, அடி சும்மா இடி மாதிரி இருக்கும். நம்ம நண்பர் வந்து மிஸ்டர் கபில், மிஸ்டர் ருத்ராஜ், இவங்க கூட வந்து இந்த ஷாப்பிங் நம்ம இந்த மீன் வந்து வாங்கி இந்த சந்தையோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட பரிமாறினதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நம்மள மாதிரி ஒரு சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயமா நாங்கள் தேடி எடுத்து மக்கள் காட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி யூடியூபர்களை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள மேலும் வளர்த்தணும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எதை பண்றீங்களோ இல்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.